என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கற்பனசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். தர்ம கர்மாதி யோகம். என்னடா தர்ம கர்மாதி யோகம் அப்படின்னாக்கும் அப்படின்லாம் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். தர்மாதிபதி, இந்த பாக்கியாதிபதி அப்படிங்கும்போது பாக்கியம்னா 5ஆம் இடத்துக்கு வந்துடும். தர்மாதிபதி புண்ணியாதிபதி அப்படிங்கும்போது 9ஆம் இடத்துக்கு அதிபதி. கர்மாதிபதி கர்மஸ்தானம் அப்படின்னா 10ஆம் இடத்துக்கு வந்துடும். அப்போ தர்மாதிபதி 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியான அதிபதியும் சேர்ந்து நற்கோள்கள், நல்ல கோளோட சேர்ந்து நற்கோள்கள், அதில் நல்ல கோள் தீய கோள் அப்படின்னா அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சுபர்கோளுக தான் நல்ல கோளுங்கிறது நற்கோள்கள். இதெல்லாம் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருந்து, அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதி ஆட்சியாக இருந்து, அது எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்திலிருந்து தான் 10ஆம் இடம். உங்களுக்கு தெரியும். இந்த ஜாதகம் பார்க்குறவங்க இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்குறீங்க. இப்போ புதுசாக இப்போ நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி யோகம் இருக்குது அப்படின்னு. என்னுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறப்ப நமக்கு என்னடா ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை எடுக்கலாம். அப்போ லான்னு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். அங்கேருந்து எண்ணி வர்றது தான் இந்த 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம்னு அப்படி அந்த லக்கணத்தை சேர்த்து எண்ணணும். அப்படிங்கும்போது எண்ணி வரும்போது 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியும். அப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் புரியணும்னா கொஞ்சமாவது பேசிக்காக கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அப்புறம் நான் 9ஆம் இடத்துக்கு அதிபதினா இப்போ 9ஆம் இடத்துக்கு அதிபதினா யார் அப்படின்னா உங்கள் லக்கணத்துலேருந்து அந்த 9ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? இப்போ ஒரு உதாரணம் வேணால் சொல்லிடலாம். மேச லக்கணம், காலப்புருஷ தத்துவப்படி மேச லக்கணம். அப்போ 9ஆம் இடத்துக்கு அதிபதி யாராக வர்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கும் குரு பகவான் வருகிறார். அதே மாதிரி அந்தந்த இடத்துக்கு ஒவ்வொரு அந்த ராசி கட்டத்தை எடுக்கும்போது ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு அதிபதிகள் வருவார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நான் ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். காலப்புருஷ தத்துவப்படி முதல் இடமான மேச ராசி, அப்போ மேச லக்கணத்துக்காரர்களுக்கு 9ஆம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான். 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமா வர்றது நீங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வந்தால் தனுசு வரும். அப்போ தனுசுக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னாக்கும் குரு பகவான், குரு. அடுத்து 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னாக்கும் சனி வந்துடுறாரு. அப்போ இந்த குருவும் சனியும் சேர்ந்து அப்போ 10ஆம் இடத்தில் ஆட்சியாக உள்ளது. அதே மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பார்க்கணும். ஒரு எடுத்துக்காட்டு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆட்சியாக உள்ளப்போ அவருக்கு தொழிலே என்னவா வந்துடும்னா அரசனை போல வாழ்வான் அப்படின்னா தொழிலே 10 பேர்த்த மேய்க்கிற தொழிலாக வந்துடும். மேய்க்கிறதுனா தப்பாக நினச்சிடாதீங்க, அந்த ஆடு மதுன்மல்ல. 10 பேர்த்த வழி நடத்தக்கூடிய எந்த ஒரு தொழிலுக்கு போனாலும் இப்போ எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா ஒரு சூப்பர்வைசர், ஒரு மேனேஜர், அதை எந்த வேலைக்கு போனாலும் தலைமை பொறுப்பு அப்படி எடுத்துக்கலாம். 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் சேர்ந்திருந்து நட்கோளுடன், நல்ல கோளுடன். இப்போ அந்த இடத்துல இப்போ நான் சொல்கிற ஒரு உதாரணம் எடுக்கும் போதே நான் அந்த இடத்துல நீச்சப்பங்க ராஜயோகத்தில் ஆயிடுது குரு. அந்த இடத்துல சனி ஆட்சியாகவும் ஆயிடுறார். அப்போ நல்ல வலுவாக இருக்கிறார். அதே போதுமானது. இதோட ஒரு சுபக்கிரகம், இயற்கை சுபக்கிரகம்னு எடுத்துக்கிட்டால் அடுத்து சுபக்கோள்கள் இப்போ எது வருதுனாக்கா சுக்கிரனும் வந்துடுது, புதன், தனித்த புதன் வந்துடுறாங்க. இதில் இணையும் போதோ அல்லது பார்க்கும் பொழுதோ இந்த மாதிரி அவருக்கு தொழிலே அரசனை போல தலைமை பொறுப்புள்ள உள்ள ஒரு தொழில் வரும். சரி, இதோட 5ஆம் இடத்துக்கு அதிபதி இந்த பாக்கியாதிபதி. இப்போ நம்ம புண்ணியத்தை செய்யக்கூடியவரும் தர்மத்தை செய்யக்கூடியவரும் இந்த கர்மாதிபதினா 10ஆம் இடத்து அதிபதி பார்த்தோம். இவங்கள இடத்துல புண்ணியாதிபதி இந்த தர்ம கர்மாதிபதி, பாக்கியாதிபதி, புண்ணியாதிபதி, கர்மாதிபதி. இந்த பாக்கியாதிபதி அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படி வந்துடுறாங்க. இந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் சேர்ந்து இருக்கும் பொழுது இன்னும் யோகம் அதிகமாக வருது. அப்போ அவர் அந்த ஊர்லேயே ஒரு பெரிய ஆளாகிறாரு. சரி, இதெல்லாம் சரியா இருக்கு. அப்போ லக்னத்துக்கு வந்துடணும். எந்த யோகமாக இருந்தாலும் எந்த பலன் எடுத்துக்கிட்டாலும் லக்னாதிபதி லக்னம் வலுப்பெற்றால் எந்த யோகத்தை இருந்தாலும் அனுபவிக்க முடியும். சரி, இப்போ நமக்கு உதாரணத்துக்கு ராமாயணத்தை எடுத்துக்குவோம், அது மகாபாரதத்தை எடுத்தாலும்
அங்கே வந்து திருதராஷ்டிரர் வந்து கண்ணை கட்டிக்கிட்டு கண்ணு குருடாக இருந்தார். ஆனால் அவர் வந்து கண் அப்போ அந்த ஊனமுற்றவர்னா அந்த ஊனம்தான், கண் ஊனம்தான். அந்த ஊனமாக இருந்தாலும் கண்ணு தெரியாதவராக இருந்தாலும் பார்வையற்றவராக இருந்தாலும் இந்த மாதிரி யோகம் இருக்கும்போது அது வந்து ஒரு கதைக்கு நான் சொல்கிறேன், அங்கே எடுக்கிறேன், நீ போய் பார்த்தையாயா அந்த ஜாதகத்தில் அப்படின்னாக்கு நான் பார்க்கல. இந்த மாதிரி யோகங்கள் இருக்கும். இப்போ ஒரு ஊனமுற்றவர் இருக்கார், ஏதோ ஒரு உடலில் குறை இருக்குது அப்படின்னா லக்னம் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த குறை இருக்கும்போது இந்த மாதிரி யோகங்கள் இருந்தால் முன்னாடி நம்ம அப்பா வகையில் உள்ள சொத்துக்கெல்லாம் வச்சு அந்த ராஜ மரியாதையோட தான் இருப்பாங்க. நீங்கள் பார்க்கணும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்துக்கு அதிபதி 10ஆம் இடத்துக்கு அதிபதி அவங்க வந்து தர்மாதிபதி தர்ம கர்மாதிபதிகள் நல்கோள்களுடன் கூடி 10ஆம் வீட்டில் இருந்து ஆட்சி செய்யும் அரசனாவான் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? அவங்க கூட 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் இப்போ நல்லா வலுவாக இருக்குது. சரி, இது எங்கே இருந்தாலும் இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் எழலாம், இது நீ சொல்கிறலாம் சேர்த்தாயா 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் சேர்ந்து லக்கணத்துக்கு 6ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் மரபு ஸ்தானத்தில் போய் இருந்துருச்சு, இப்போ நீ பலனை சொல்லு அப்படிங்களாம். அப்போ 6ஆம் இடமா வர்றது எந்த இடமா வருது? அப்போ மேசத்துக்கு எடுத்துக்கலாங்களா? மேசத்தானே இப்போ சொன்னோம். 8 6 எந்த இடமா வருதுன்னு பார்க்கலாங்களா? அந்த இடத்துல இருக்கும்போது பலன் எப்படி மாறும்னு பார்ப்போம். ஆனால் அந்த இடத்துல இருக்கும் பொழுது நல்ல கோளுடன் சேர்ந்து எங்கே இருந்தாலும் யோகம்னு சொல்லுது ஜாதக அலங்காரம். இப்போ மேசத்துக்கு நம்ம சொன்ன எடுத்துக்காட்டுக்கு 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கு அதிபதி 5ஆம் இடத்துக்கு அதிபதி மேசத்துக்கு வரும்போது வந்து இங்கே சூரியன் வந்துடுறாரு. அப்போ சூரியனும் குருவும், அப்போ விதி இன்னொன்று இருக்குது, சூரியனும் சனியும் சேர்ந்தால் அந்த இடத்துல சந்தேகம் ஃபைட் ஆயிரும்ல, அதையும் பார்த்துடணும்ல. அப்போ எல்லாம் ஒரே டிகிரியில் இருக்கா? அப்போ கிரக யுத்தங்கள் வந்துடும். ஒரு விதி ஒன்று இருக்குது அப்படின்னா விதி விலக்கு என்ன இருக்குது? விதியை வந்து அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி 5ஆம் இடத்துக்கு அதிபதி 9ஆம் இடத்துக்கு அதிபதி 10ஆம் இடத்துக்கு அதிபதிகள் 3 பேரும் சேர்ந்திருந்து நட்கோள்களுடன் சேர்ந்திருந்தால் அந்த நட்கோள்கள் அப்படிங்கும்போது வந்துடணும். இப்போ நல்ல நிலைமையில் இருந்தால் இந்த மாதிரி நல்ல பலன் வரும். இப்போ அப்படியே எடுத்துருவோம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். அப்போ மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்மம் 5ஆம் இடம், தனுசு 9ஆம் இடம், 10ஆம் இடமாக வர்றது வந்து மகரம் வருது. அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நீங்கள் எண்ணி பார்த்துக்கணும். லக்கணத்திலிருந்து இந்த மாதிரி வரும் பொழுது இந்த 3 பேரும் சேரும் பொழுது நல்ல பலன், நல்ல பேரும் புகழோடு வாழுவார் அப்படின்னு ஜாதக அலங்காரம் சொல்லுது. அப்போ நம்ம பார்க்குறோம் சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கும்போது இந்த மாதிரி பஞ்சாயத்து வருமா அப்படின்னா வரத்தான் செய்யும் அப்பம் பிள்ளைக்கு. அப்போ எப்படி அந்த மாதிரி யோகம் வரும் அப்படிங்கும் பொழுது எத்தனை டிகிரியில் அங்கே உள்ளே போயிடணும். ரெண்டாவது 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் ஒரு இடத்துல சேரும் பொழுது அந்த இடத்துல இயற்கை சுபக்கிரகங்களான இப்போ குருவே அவங்க வந்துடுறாரு. அதே மாதிரி எந்த இடத்துல சேர்ந்தாலும் குரு பார்த்தாலோ வேற எந்த லக்கணமாக எடுத்துக்கலாம். இப்போ கன்னிக்கு எடுத்துக்கலாங்களா? கன்னிக்கு பார்க்கலாமா? இல்லை வேற எதுக்கு? இப்போ கன்னிக்கு கூட உதாரணம் எடுத்துக்கலாம். கன்னி அப்படிங்கும்போது 5ஆம் இடத்துக்கு அதிபதி சனி வந்துடுறாரு. 10ஆம் இடத்துக்கு லக்னாதிபதியாக வந்துடுறாரு, புதன் வந்துடுறாரு. 9ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் வந்துடுறாரு. அப்போ சனி, சுக்கிரன், புதன், சரி இவங்க இணையும் போது நல்ல யோகம் தான், அதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாமே நண்பராக வந்துடுறாங்க. லக்னாதிபதி நண்பராக வந்துடுறாரு. 5 9 10 சூப்பர். இந்த மாதிரி அமைப்பு இதில் வந்து எதுவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ சனி வந்து பாவராக வந்துடுறாருனாலும் அவர் அந்த இடத்துல சுக்கிரன் கூட சேரும்போது சுபக்காரங்களோட சேர்ந்துடுறாரு. புதனும் சேர்ந்துறாரு. புதன் சேருவாங்க. அது வந்து சுக்கிரனும் புதனும் முக்கூட்டு கிரகம் தான். அப்படிங்கும்போது அந்த இடத்துல இந்த பாவக்கிரகரான சூரியன் இணையாமல் பார்த்துக்கணும். பலன் எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ சனி பாவ கிரகம் தான். கன்னி லக்கணத்துக்கு சனி வந்து பாவராக வரமாட்டார். 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான், 6ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான். சரி, அவர் போய் 5ஆம் இடத்துக்கு அதிபதி 9ஆம் இடத்துல ரிஷபத்தில் இருக்கும் பொழுது யோகத்தை தந்து செய்வார். இவனா பார்க்கலாம். சரி, இது எப்போ செய்வார்? நீ சொல்கிறதெல்லாம் இருக்கே அந்த யோகமே நான் அனுபவிக்கலையா அப்படின்னு நிறையா பேர் கமெண்டில் போடலாம், இல்லை நிறையா பேர் சொல்லலாம். இல்லை எனக்கு இருக்குது, நீ சொன்ன யோகம் மாதிரியே இருக்குது. அதாவது 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியும்
10. இப்போ நம்ம கர்ம தர்மாதிபதி யோகம் அப்படிங்கும்போது 9 10 தான் பார்க்குறோம். இதில் 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் சேரும்போது விசேஷமான பலன்கள். சரி, எனக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் சேர்ந்து தான் இருக்குது, எனக்கு நல்ல பலன் வரலைன்னா அந்த தசாபுத்தியே வரலைன்னா வராது. இருக்கிறது போல் 6 8 இந்த மறைவு ஸ்தானத்துக்கு இந்த லக்கணத்துக்கு மாரகாதிபதி பாதகாதிபதியோட திசைகள் வரும்போது அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாது. விதி ஒன்று இருக்குது, இப்படி இருந்தால் இந்த யோகம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் எழுதப்பட்டு இருக்குது. இப்போ எந்த புஸ்தகத்தை எடுத்து படித்தாலும் அதோடைய யோகம் ஒரு இதாக போட்டிருப்பாங்க. இப்போ நான் சொல்கிற யோகம் கூட ஜாதக அலங்காரத்தில் இருக்குது. அதிலே பாடல் என்னென்னா 271வது பாடல் தர்ம கர்மாதிபதி யோகம்னு இருக்குது. சரி, இங்கே என்ன எழுதியிருக்கு? 9 10ஆம் அதிபதிகளாக தர்ம கர்மாதிபதிகள் நற்கோளுடன் கூடி 10ஆம் வீட்டில் இருந்தால் ஆட்சி செய்யும் அரசனாவான் அப்படின்னு போட்டிருக்கு. இவற்றுடன் 5ஆம் அதிபதியும் கூடி எந்த ராசி வீட்டில் இருந்தாலும் பலரால் அறியப்பட்ட அரசனாய் வாழ்வான் அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு நீ இந்த சொல்கிற மாதிரி எனக்கு இருக்குது. நான் அரசனும் இல்லை, இங்கே சரியாக சொன்னால் நான் ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கேன். இந்த மாதிரி யோகம் இருக்குது அப்படின்னா லக்னாதிபதி நான் சொல்லிட்டேன், எதுக்குமே லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதிரி உள்ள தசாபதி வரணும். அப்போ அங்கே எழுதிருக்கு, அப்போ எழுதிருக்கிறது பொய்யா ஆயிருமா? நான் அரசனாக ஆகலை, அப்போ இந்த எழுதுறதெல்லாம் பொய், ஜாதகமே பொய், ஜோதிடமே பொய்ன்னு சில பேர் அதாவது வாதம் பேசலாம், வாதிக்கலாம். இப்போ ஜோதிடர்கள்ட்ட வந்துக்கிட்டு இந்த மாதிரி வாதம் பேசலாம், அதை விவாதிக்கலாம். இந்த மாதிரி எழுதிருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது எனக்கு அமைப்பு, இந்த பார்த்துக்க அப்படி ஜாதகத்தை கொண்டு வர்றாங்க. பிறந்த தேதி நேரம் அதில் ஏதாவது சரி லக்கணம் நீ சொல்கிற எல்லாமே இருக்குது, இந்த பார்த்துக்க விதிவிலக்கு பார்த்துடணும்ல. இப்போ நம்ம கன்னிக்கு பார்த்தோம். கன்னிக்குங்கும்போது 5ஆம் இடத்துக்கு அதிபதி சனியாக வருகிறார், 9ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரனாக வருகிறார், 10ஆம் இடத்துக்கு அதிபதி லக்னாதிபதியான புதனே வருகிறார். அப்போ இவர்கள் 3 பேர் சேர்ந்து இருந்து அப்படியே வந்துடுவான். இயற்கை சுபரான கன்னி லக்கணத்துக்கு இயற்கை சுபர் தான் 7ஆம் இடத்துல ஆட்சியாகவே இருக்கட்டும், குடும்பம் இல்லாமல் போயிடும். அந்த தசை நடந்துச்சுன்னா என்னையா சொல்கிற அப்படின்னா எல்லாமே இருக்கும். பொண்டாட்டி புள்ள இல்லைன்னா எங்கிட்டயா வாழ்கிறது? 7ஆம் இடத்துக்கு அதிபதி மாரகாதிபதி, மாரகத்தை செய்வான், கண்டிப்பாக செய்வான், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. என்ன வேணாலும் வலுவாக இருக்கட்டும், ஆட்சியாகவே இருக்கட்டும், 7ஆம் இடத்துல இருக்கட்டும், அவனுடைய வேலை என்ன? அந்த லக்கணத்துக்கு மாரகத்தை செய்யணும். தசாபத்தி வர்றப்ப அப்போ இப்படிலாம் ஜாதகம் கணிக்கணும். இல்லையா குரு ஆட்சியாக இருக்குது நீ சொன்ன யோகம், இங்கே 5ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு அதிபதி 10ஆம் இடத்துக்கு அதிபதி இணைஞ்சிருக்கு. நான் இந்த யோகத்தைவே அணிவிக்கல. இங்கே இந்த லக்கணத்துக்கு சூரிய தசை சந்திரன் செவ்வாய் அப்படியே ராகு கெட்டு போய் இந்த யோகத்தை கொடுக்காம குருதசை வந்துச்சு, இந்த மாதிரி யோகத்தை அனுபவிக்க முடியாது. இவங்க எல்லாம் அப்போ இந்த யோகத்தோடு அனுபவிக்கிறார். இந்த யோகம் இருக்குது, அதுக்கு தசாபத்தி. லக்னாதிபதி லக்னம் வலுவாக இருக்குது, ராசிக்கு அதிபதி நல்லா வலுவாக இருக்குது. இந்த 5 9 இந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதி எல்லாம் எனவு இருக்குது, அத்தசாபத்திகள். சரி, இந்த லக்கணத்துக்கு பாதியான குருவை எடுத்துக்கலாம், இயற்கை சுபர். அப்போ இந்த குருதசை 16 வருஷம் சரியான வயசில் வருது. சரியான வயசுனா அப்படின்னாக்க வந்துக்கிட்டு ஒரு 20 வயசுக்கு அப்படி 20 வயசு தொடங்கும் போதே வந்துடுதுன்னு வச்சுங்க. சூரிய தசை சந்திர தசை சுக்கிர தசை முடிஞ்சிருது. அப்போ சுக்கிரனாக்க அவர் 20 வாலிப வயசு, ஒரு 25 வயசு கூட வைப்போம், ஏன்னா கல்யாணம் கூட ஆகுதுன்னு வைப்போம். இப்படி தான் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது ஒரு உதாரணம் சொல்லும்போது கரெக்டாக சொல்லணும்ல. இப்போ 25 வயசுங்கும்போது சுக்கிர தசைலாம் கூட கல்யாணம் ஆயிடுது, அப்பா அம்மாலாம் நடத்தி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூரிய தசை வருது, சூரியன் கூட கொஞ்சம் பரவாயில்ல ஒரு லெவலில் இருக்கிறாரு. அந்த 25ங்கும்போது ஒரு 31 வயசுக்கு நல்லா இருக்கிறாருங்க. சந்திரன் இந்த லக்கணத்துக்கு மாரகாதிபதி, ஆட்சியாகவே இருந்துட்டு போட்டுமே, ஆட்சியாகவே கடகத்திலே கூட இருக்கட்டுமே. இந்த லக்கணத்துக்கு மாரகாதிபதி எதுக்கு? கன்னி லக்கணத்துக்கு மாரகத்தை செய்வேன். 11ஆம் இடத்துல இருந்து கொண்டு எல்லாத்தையும் இலக்க வைப்பேன். அங்கே இருக்கிறதெல்லாம் கரைஞ்சிக்கிட்டு இருக்கும், நிம்மதி இருக்காது. சரி, அதுக்கு அடுத்த வர்ற செவ்வாய் தசை இப்படியே எடுக்கணும். அவன் நல்ல லெவலில் இருக்கானா கண்டிப்பாக நல்லதை செய்வேன். அப்போ இந்த குரு தசை ராகு நல்ல முறைக்கு இருக்கா நல்லது செய்யும். அப்போ குரு அதாவது என்ன அப்படின்னா
கொடுக்கக்கூடிய இடத்துல தசாபுத்திகள் இருக்கும்போது இந்த யோகங்களும் இந்த மாதிரி கிரக நிலைகள் நல்ல நிலைமையில் இருக்கும்போது நல்ல யோகத்தை கொடுக்கும், நன்றாக இருப்பார்கள். இப்போ அம்புட்டு கிரகமும் எனக்கு ஆட்சி உச்சமாக இருக்குதுயா, எல்லா கிரகமும் எனக்கு இப்போ 9 கிரகமும் சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா அங்கே அவன் தான் பிச்சை எடுத்துகிட்டு கிடைப்பான். ஒன்றுக்குமே விளங்காமல் இருக்கும். பார்ப்போம் எல்லாமே நல்லா வலுவாக இருக்குது, ஆட்சியாக இருக்குது, ஆஹா 2 கிரகம் உச்சமாக இருக்குது, 3 கிரகம் உச்சமாக இருக்குது. நான் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கேன். உச்ச குரு தசையில் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். லக்னம் கூட 6ஆம் இடத்துல. அப்போ லக்னம் 6ஆம் இடம், கடகம் 6ஆம் இடமாக வரணும்னாக்கும் கும்ப லக்னமாக தான் வரும். கும்பம், மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம். ஆமாம், கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்காரனுக்கு வந்து 6ஆம் இடத்துல குரு உச்சம் போயிட்டு குரு தசையில் வந்து இப்போ பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். போய் உள்ளே போய் பாருங்கள், வந்துடணும். அதே மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் அப்போ இந்த மாதிரி யோகங்கள் இருக்குது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த யோகம் இருக்குன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு தசாபத்திகள் வந்துடுறோம். கோச்சாரங்கள் அது வேறு. கோச்சாரத்து இப்போ ஒரு அப்படியே சொல்லும்போது நிறைய விஷயங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். உடனே கோச்சாரத்துக்கு வந்துடணும். தசாபுத்தி, கோச்சாரம், ஜாதக பலன் நம்ம எடுக்கும் போதே அவங்க வந்திருக்கிறது எதுக்குனாக்கும் கோச்சாரத்தையும் தசாபுத்தியும் பார்த்தா க்ளீனாக சொல்லிடலாம். அவங்க இதுக்கு தான் வந்திருக்காங்க, இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். எந்த பாவகத்தில் வேலை செய்தால் கரெக்டாக அந்த பாவம் தான் வேலை செய்யும். தசா, புத்தி, கோச்சாரம். இப்போ இந்த யோகங்கள்லாம் இருக்குது, இவரால் அனுபவிக்க முடியல, சொத்துலாம் கண்ணுக்கு தான் இருக்கியா, சாப்பிட முடியலையா அப்படின்னாக்கா அங்கே லக்னாதிபதி ஒழுங்கு இல்லாமல் இருந்துருவார். அந்த தசா புத்தி இல்லை, சொத்து இருக்கும், இது ஃபுல்லாக நம்ம சொத்து தாப்பா அப்படிங்குவார். ஆனால் அவர் பார்த்தா ஓசி இந்த சிங்கிள் டீக்கு சிங்கி அடிச்சுட்டு கிடப்பார். இந்த மாதிரி யோகம்லாம் இருக்குது. அப்போ கவனமாக பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி இருந்தால் யோகம் இருக்குது. வலுப்பெற்று இருந்தால் 9ஆம் இடத்துக்கு அதிபதி 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் தர்மாதிபதியும் கர்மாதிபதிகளும் ஒன்று சேர்ந்திருந்து நற்கோள்களோடு சேர்ந்திருந்தால், சுப கிரகங்களோட சேர்ந்திருந்தால் இந்த மாதிரி நல்ல பலன் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை அனுபவிக்கணும்னா லக்னாதிபதி வலுவாக இருக்கணும், அதுக்கு தகுந்தாற் போல் அந்த வயதிற்கு தகுந்தாற் போல் தசா புத்தி வரணும். எடுத்துடணும் ஜோதிடம். அப்புறம் யோகங்கள் நிறைய எழுதியிருக்கு. யோகத்தை நான் பாட்டில் சொல்லிக்கிட்டே இருக்குவேன். ஒவ்வொரு யோகமும் நம்ம பாட்டில் வீடியோ போடலாம். ஆனால் அந்த யோகத்தெல்லாம் அனுபவிக்கணும்னா இந்த மாதிரி நல்ல ஒரு தசாபுத்திகள் வந்துடணும். நல்ல கோச்சாரத்தில் நல்ல நேரங்களாக வரணும். இருந்தாலும் வயதுக்கு தகுந்தாற் போல் சரி இந்த யோகம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த மாற்று கருத்தும் கிடையாது, இருக்கும், இருக்குது. கொண்டு வாங்க பார்ப்போம் ஜாதகம். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு இந்த யோகம் இருக்கான்னு. அடுத்தடுத்து இந்த மாதிரி யோகத்தை போடலாம். இந்த நேயர் கேள்விக்கெலாம் பதில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். சந்தேகம் இருந்தால் அதுக்கு பதில் தர்றேன். அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோ போடலாம், பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோலாம் உங்கள் நண்பருக்கெல்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்தேகம் இருந்தால் கேளுங்க, பதில் தர்றேன். சரிங்களா? நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.